செய்திகள் வாசிப்பது நித்யா. உசிலம்பட்டி அருகே 2 நாட்களாக பெய்து வரும் தொடர் கனமழையால் காடுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த நூற்றுக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் சோகமடைந்துள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே செல்லம்பட்டி பகுதியில் கிணற்று பாசன முறையில் கோடை சாகுபடியாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் சாகுபடி செய்துள்ளனர். தற்போது நெற்பயிர்கள் விளைந்து விரைவில் அறுவடைக்கு தயாராக உள்ள சூழலில் கடந்த 2 தினங்களாக உசிலம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக காடுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த நூற்றுக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. விண்ணக்குடி கிராமத்தில் உடைந்த பாலத்தை சரி செய்ய மனு கொடுத்தும் ஊராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கைகளும் எடுக்காததால் மழைநீர் செல்ல வழி இல்லாமல் நெற்பயிருக்குள் சென்று சேதப்படுத்தியதாகவும், இதேபோன்று கல்கொண்டான்பட்டி, கொடிக்குளம், ஜோதி மாணிக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் செல்ல வழியின்றி விவசாய நிலங்களின் வழியாக சென்று நெற்பயிர்களை அடித்து செல்லும் அவல நிலை நீடிக்கிறது என விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்தனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் நேரில் ஆய்வு செய்து மழைநீர் செல்லும் வழித்தடங்களை சீரமைத்து பாலங்களை அமைத்து தருவதோடு சேதமடைந்த நெற்பயிர்களையும் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். என் பேர் வெற்றி செல்வி. நான் உசிலம்பட்டி பக்கத்தில் இருக்க விண்ணகுடின்ற கிராமத்தில் இருக்கேன். பாருங்கள், நான் விவசாயம் பண்ணி நெல் நட்டுருந்தேன். நெல் நட்டு இப்போ 10 நாள் அறுவடை பண்ணுற நாளாக வந்துருச்சு. இந்த நாளுக்கு நாங்கள் இப்போ திடீர்னு பாலை இடிஞ்சு போயிடுச்சு. 6 மாதத்துக்கு முதல்ல பாலை இடிஞ்சு போச்சு. வந்து எல்லா அதிகாரியும் பார்த்தாங்க. செல்லம்பட்டி எல்லா யூனியன் ஆஃபீஸில் நாங்கள் எழுதி கொடுத்துருந்தோம். எழுதி கொடுத்துட்டு வந்து பார்த்துட்டு, சரி நாங்கள் எலெக்ஷன் வந்துருச்சு, எலெக்ஷன் முடித்தோடனே நாங்கள் பாலத்தை கட்டித்தரோம்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் சும்மா இப்போதைக்கு மண்ணை போட்டு நடந்து எங்கள் காலனிக்கு இங்கிட்டு தான் போகிற வழி. அந்த ரோட்டில் நாங்கள் பக்கத்தில் எங்கள் நிலம் இருக்குது. அந்த நிலத்தில் நெல் நட்டுருந்தோம். நெல் நட்டு இப்போ திடீர்னு 2 நாள் பெஞ்ச மழையில் இப்போ எங்கள் நெல் பூரம் பாருங்கள் தண்ணி அரிச்சு போய்க்கிருக்கு. இந்த இதுக்கு என்னமாச்சு நீங்கள் ஒரு நிவாரணம் பண்ணி கொடுக்கணும். காலனிக்கு போகிறதுக்கு ரோடு போட்டு கொடுங்க. பாவம் அவங்களாம் ரொம்ப வயசானவங்க, சின்ன குழந்தை, இப்படி சின்ன பிள்ளைகளாம் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரோடு போட்டு கொடுங்க. எங்களுக்கு இந்த நெல்லை நீங்களே பாருங்கள், நேரடியாக பாருங்கள். பெரிய ஆஃபீஸெல்லாம் வந்து பார்த்துட்டு நாங்கள் பாலம் கட்டி தரோம்னு முதல்ல சொல்லி இப்போ 6 மாதம் ஆச்சு. 6 மாதம்னா எலெக்ஷன் முடிஞ்ச பின்னாடி அவங்களுக்கு போட்டு தரோம்னு சொன்னாங்க. இன்னும் போடலை. அதுக்கு ஏதாச்சும் இப்போ மழை திடீர்னு வந்து பேஞ்சு இங்கே பாருங்கள் எங்கள் நெல்லை பூரா அரிசி போயிடுச்சு. இதுக்கு நாங்கள் என்ன தான் செய்கிறதுன்னு பாருங்கள். இதுக்கு வேறு வழி ஏதாச்சும் சொல்லுங்கள். நிவாரணம் ஏதாச்சும் பண்ணி எங்களுக்கு கொடுங்க சார்.